அடேங்கப்பா! திரைப்படத்திலேயே மிஞ்சின கதையா அந்த பழனி 100 கோடி ரூபா நிலத்த 2 கோடி ரூபாய்க்கு போலி கரையம் பண்ணான் பாத்தியா? மாஸ்டர் மைண்ட். இதெல்லாம் ஒரு கேஜிஎஃப் படம் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா. விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு கிரிமினலாக யோசித்து நம்ம டைரக்டாக போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி 2 பேர்த்து மேலே பினாமி பேரில் யாருன்னே தெரியாத பேரில் கரையம் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட்லேருந்து இயக்கிறது ஒருத்தன், மாட்டுறது ஒருத்தன். ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேஸோட மையப்புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா 1888 ஆரம்பிக்குது. 1888 ஒரு அறக்கட்டளை வந்து பழனி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.4 ஏக்கர் நிலத்தை வந்து தானமாக கொடுக்குறாங்க, பழனிக்கு கீழே. ஓகேவா? அதன் பிறகு அந்த நிலத்தை யாரும் விற்கக்கூடாது, கோயில் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லி பத்திரப்பதிவில் குறிப்பிட்டுறாங்க. அதன் பிறகு அந்த காலகட்டத்தில் வந்து முக்கியஸ்தர்கள் தான் பயன்படுத்தியிருப்பாங்கள்ல, விஐபிஸ், அவங்க தான் இது வரைக்கும் 2025 வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலுமே கவர்மெண்ட்டு கட்டுப்பாட்டுக்கு இல்லை. அதன் பிறகு கோர்ட்டில் கேஸ் போட்டு 2025 செப்டம்பர் மாதம் வந்து அந்த 1.4 ஏக்கரை வந்து முழுமையாக கோவிலுக்கு அண்டர்டேக்கிங் கொண்டாடுறாங்க. அண்டர்டேக்கிங் கொண்டாந்ததுக்கப்புறம் கோவில் பார்க்கிங்காக அதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது காரு, பஸ் இதுன்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதன் பிறகு இந்த இதுக்கு முன்னாடி இந்த நிலத்தில் உரிமை கொண்டாடிட்டு இருந்திருப்பார்ல, அந்த நபர் மாதிரி தான் தெரியுது, தெரியல. அவர் வந்து இந்த நிலத்தை நம்ம திரும்பி எடுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி போலி ஆவணங்களை ரெடி பண்ணுறாரு, பத்திரங்களை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி கிரையம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. யார்? பினாமி 2 பேர்த்த சூஸ் பண்ணி 2 பேர்த்துக்கு மேலேயும் 2 கோடி ரூபா, 100 கோடி சொத்தை போலி ஆவணம் ரெடி பண்ணி 2 கோடி ரூபாய்க்கு கிரையம் பண்ணுறாரு. இதற்கு கொடைக்கானலிருந்து சார் பதிவாளர் ஒரு நாள் பணியில், அதை விடுமுறை பணியில் அமர்த்தி கிரையம் பண்ணதாவா சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவரு இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் கிரையம் பண்ணல, எனக்கு முன்னாடி இருந்த சார் பதிவாளரே கிரையம் பண்ணிட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்திருக்காரு. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. நான் பண்ணல, நீ பண்ணலைங்கிறாங்க. தமிழ்நாடு அரசு யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அந்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி அமர்வு, மதுரை கிளை அமர்வு அந்த கிரையத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணி அந்த 4 பேர்த்த மீது அரெஸ்ட் பண்ண சொல்லி கைது பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா? சார் பதிவாளர் போலி ஆவணங்கள் ரெடி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாங்க அவங்க, இன்னொருத்தர் சம்திங். ஓகேவா? கைது பண்ணியிருக்காங்க. பழனி காவல் நிலைய ஆய்வாளர் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து மிக டேலண்டாக பேக்ரவுண்டில் நின்று செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சார் பதிவாளர் அங்கேருந்து மூவ் பண்ணி போலி ஆவணங்கள் ரெடி பண்ணி இந்த அளவுக்கு செய்யக்கூடிய நபர் வந்து இன்னும் வேறு எப்படிலாம் செஞ்சுருப்பார். ஓகேவா? அவருக்கு பின்னாடி இப்போ ஒரு நபர் சொல்கிறாங்க, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் மூலஸ்தர் அப்படின்றாங்க. கட்டாயமாக அவரும் இருக்காது. அதெல்லாம் கிரிமினல், பக்கா கிரிமினலாக செய்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த கோர்ட்டு வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரித்து சரி வராது, இது பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பெரிய கை இருக்க மாட்டேருக்குது. அதாவது கேஜிஎஃப்ல ராக்கி அப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய கை இருக்க மாட்டேருக்குது. தமிழ்நாடு அரசும் தொடரத்துக்கு பயந்துக்குது. ஓகேவா? அதனால் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் விஐபியான்னு தெரியல, இருந்தாலும் தமிழக அரசே பயப்படுதுன்னா அது எந்த அளவுக்கு பெரிய கைன்னு நீங்களே நினச்சிங்க. அதற்கப்புறம் சிபிஐடிக்கு மாற்றப்படுது இந்த கேஸு. ஓகேவா? சிபிஐடியும் சரி கட்டியிருக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு எண்ணம் எழுது. ஏன்னா இந்த அளவுக்கு தெளிவாக செய்யும்போது சிபிஐடியும் சரி பண்ணியிருப்பார்னு தான் எனக்கு தோணுது. பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் தப்பிச்சிருவார், முன்னாடி இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து தண்டனை பெற்று ஜெயிலில் இருக்க போகிறாங்க. முக்கிய குற்றவாளியாக யாரை சொல்கிறாங்கன்னா முருகதாஸ் என்கின்ற ஒரு நபர் தான் சொல்கிறாங்க. ஒரு விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த நபர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா போலி ஆவணங்களை பூரா தயாரித்து போலி கரையம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய ஆளாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலுமே இதற்கு பின்னாடி ஒரு பெரிய கை இருக்குது. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கிட்ட நெருங்கவே முடியாது, நெருங்கினாலும் பயப்படுறாங்க. அதாவது அந்த யார் மேலே போலியாக கரையம் பண்ணாங்க பார்த்தியா 2 பேர், அந்த பேர் சொன்னால, உடுமலைப்பேட்டை சேர்ந்த வெள்ளத்துறையும் பழனி சேர்ந்த சேதுபதி மேலே தான் மோசடியாக 2 கோடி ரூபாய் கரையம் பண்ணியிருக்காங்க. இப்போ திண்டுக்கல் சிபிசிஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் குழுவு அந்த கேஸை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி, அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவி ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த சனிக்கிழமை நாள் அந்த ஜஸ்டின் மணிகண்டன் வந்து கொடைக்கானலேருந்து பழனிக்கு ஒரு நாள் மாற்றி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? யார் மாற்றினாங்கன்னா
சசிகலா என்கின்ற மாவட்ட சார் பதிவாளர் அலுவலர் தான் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்ற காரணத்தினால அந்த மாவட்ட சார் பதிவாளர் அவர்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். பக்காவாக தெள்ள தெளிவாக அந்த லேண்டோட டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக செக் பண்ணாமல் மோசடி பண்ணி ப்ராப்பராக செஞ்சுருக்காங்க. அதாவது இதெல்லாம் கேஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு தான் துணிஞ்சு தான் செஞ்சுருக்காங்க. ஓகேவா, மாட்டம்லாம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து சர்வீஸில் இருந்தால் கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு காசை வாங்கிட்டு தான் கட்டாயமாக இந்த வேலையை செஞ்சுருக்கணும், கோடிக்கணக்கில். ஓகேவா, அதுபடி தான் டீல் பேசியிருப்பாங்க. எப்படி சார் எனக்கு வேலை போயிடும், எனக்கு ஆப்ஷனல் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது என்ன அமௌண்ட்டு கொடுப்பீங்களோ அதை விட ஒரு பாதி மடங்கு சேர்த்தியாக தரேன் உங்களுக்கு, இந்த கரையத்தை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இதற்கெல்லாம் சம்மதப்பட்டுக்கிட்டு தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு இறங்கி செஞ்சுருக்காங்க. மாஸ்டர் மைண்டு இப்படி இப்போ இருக்கின்ற அந்த மாஸ்டர் மைண்டை சிபிசிஐடியும் சரி கட்டியிருப்பாங்களா கட்டியிருக்க மாட்டாங்களான்னு என்னோட ஒரு கேள்வி. ஓகேவா, இவ்வளோ தூரம் பண்ணவன் அதை பண்ணியிருக்க மாட்டானா? படத்தெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளில் ரியல் ஸ்டோரி ஒரு படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு உங்களுக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை. சுவாரஸ்யமாக இருக்கும். அந்தளவுக்கு சேலஞ்சிங்காக பேக்ரவுண்ட்லேருந்து பண்ணியிருக்கா. அப்படி இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விஐபியா ஸ்டேட் கவர்மெண்ட் விஐபின்னு தெரில. மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு கிட்ட போடுறதுக்கு பயப்படுது, அல்லதுன்னா ஆளுங்கட்சி போன்ற நபர்கள் யாராவது இதில் உடந்தையாக இருந்திருக்கணும். ஓகேவா, இது ரெண்டில் ஒன்று தான். பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரணையில் என்ன நடக்க போகுதுன்னு. தப்பிச்சிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். குற்றவாளி மெயின் அக்யூஸ்ட் தப்பிச்சிருவாங்க. இடையில இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க, இந்த போன்ற நபர்கள் தான் கட்டாயமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாய்.